ஹாய் காய்ஸ், வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் மூமாஜை வழங்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் அனைவருக்கும். இன்னைக்கு யார் யாருக்கு கல்யாணனாலோ யார் யாருக்கு இன்னைக்கு பிறந்த நாளோ எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். முக்கியமாக மக்களுக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன போகிறோம், சின்னதாக கோழி சுட போகிறோம். ஒரு கோழி வாங்கி இந்த பாருங்க, இந்த முழு கோழி இதை இன்னைக்கு நெருப்புல சுட போகிறோம் முழுசா. இந்த பாருங்க, இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முழு கோழி சுடுறதுக்கு மசாலா பாருங்க, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சுத்தமான சால்ட்டு, இதை போட்டு சிம்பிளாக அந்த ஒரு கோழிக்கு எவ்வளவோ இதை நம்ம போட போகிறோம். இதை பாருங்கள், அடுப்பு எரிஞ்சுனுக்குது. இப்போ நம்ம மசாலா தடவி நம்ம இதை சுட போகிறோம். கம்பி எல்லாத்தையும் வந்துட்டுக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இதுதான். இப்போ நெருப்பு கொளுத்திட்டோம். அது கொஞ்சம் நல்லா கிரில்ஸுக்காக சுட்ட கோழி மாரி பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை, இன்றைக்கி கவுச்சி தொடக்கூடாது, சரஸ்வதி பூஜை. இருந்தாலும் மக்களுக்காக நம்ம என்டர்மெண்ட் குத்துனே இருக்கணும், ஷார்ட் வீடியோவாவது கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி இந்த தான் போட போகிறோம். போட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ நெருப்பு நல்லா இதுவாகி அனல் அது தங்கு நல்லா இதுவாகணும் பிறகு இதை இப்போ மசாலா கலக்க போகிறோம். மசாலா கலந்துடலாமா? மசாலா நல்லா தடிவாச்சு. இது பாருங்கள், கொஞ்ச நேரம் ஊறணும். அது ஃபுல்லாக தடிவிட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் நெப்பமாகுது, கொஞ்சம் ஒடிவுற மாரி இருக்குதுங்க. கம்பியிலலாம் கட்டணும்ல, மசாலா ஏறணும். ஏறி அப்படியே கொஞ்சம் ஊற வச்சிடலாம் சிக்கனை. இது பாருங்கள், ஏன்னா இங்கே வாட்டரில் சுற்றுற மாதிரியெல்லாம் வரும் கிரிலுக்கு. இது பாருங்கள், இடத்த பாருங்கள் நீங்களே. ஆறு பக்கத்தில் ஆறு, பாலாறு உள்ளே போகணும். இந்த இது மட்டும் பேக்ரவுண்டை மட்டும் பாருங்கள், அப்படியே சுற்றி எடுக்கிறாரு பாருங்கள். ஃபுல்லாக காடு, முள்ளு காடு, தோப்பு. இது ஆறு பக்கத்தில் தான் ஆறு. இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக போயினுக்குது. நம்ம ஆறு பாருங்கள். இந்த இடத்துல எந்த மாதிரி வசதியும் இல்லை. இந்த பாருங்கள், சும்மா இன்னைக்கு சும்மா இருக்கக்கூடாது, ஆயுத பூஜை அதுவும். அதனால் ஒரு வீடியோ ஒன்று காமிக்கணுன்ட்டு தான் இந்த மாதிரி சிம்பிளான வேலை இன்னைக்கு பண்ணிட்டோம். இந்த அனல் பிடிச்சி இன்னும் கொஞ்சம் நெருப்பாகணும். அப்போ தான் அந்த கிரில் நல்லா இதுவாகும். இதில் நம்ம போட்டுக்கிற ஒரு 10 சிக்கன் கிரில் சிக்கனு. அவர் தம்பி கேட்ரிங் படிச்சுட வச்சு போட்டோம், நவலாக்கில் போட்டோம் நம்ம ராணிப்பட்டில். இன்றைக்கி ஒரு முழு கோழி இன்றைக்கி சுடலாம் அப்படின்ட்டு நம்மளா கொஞ்சம் இதுவாக போட்டு சும்மா சிம்பிளாக போட்டுனுக்குறோம். பாருங்கள் மக்களை, ஏன்னா வீடியோ போட்டு ஆயிடுச்சு. இந்த ஷார்ட் வீடியோவாவது சும்மா போட்டுனே இருக்கணுன்ட்டு தான், மக்களுக்கு என்டர்மெண்ட் குத்துனே இருக்கணுன்ட்டு தான் சும்மா இது சிம்பிளாக போடுறோம். சும்மா இருவர் காய்ஸ் பாருங்கள், இது பாருங்கள், அனலெல்லாம் எடுத்துட்டோம், நெருப்பு எரியுது எடுத்துட்டோம். இப்போ அந்த அனல் மட்டும், அந்த இது கறிக்குது பார்த்தீங்களா, அந்த அனல் மட்டும் போட்டுக்கிறோம். இந்த பாருங்கள், செங்கல் வேறு 3 ஐட்டம் ஏற்றிருந்தோம், செங்கலுங்களை எடுத்துட்டோம். ஏன்னா அது அனல் வராது அப்படின்னு. இது பாருங்கள், நெருப்பு பாருங்கள், இதை கழிச்சு விட்டோம். நெருப்பெல்லாம் அமுச்சிட்டு வெறும் அந்த தங்கு மட்டும். அப்போ தான் அந்த பதம் வரும். வாசனை வருது. இப்போ போட்ட மசாலா கம 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 கமன்னு வாசனை வருது. இது பாருங்கள், செங்கலெல்லாம் எடுத்துட்டு கீழே இறக்கிட்டோம். ஏன்னா அது கம்பி சூடாயிடுச்சு. அந்த கம்பி சுத்தம் முடியல நம்மளால். அதனால் இப்படியே வச்சுக்கிறது பாருங்கள். சும்மா அப்படி மாற்றி மாற்றி அப்படியே திருப்பி விட்றோம். அது பாருங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இந்த அனல்லையே இது வாங்கிடும் பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், எதுவுமே இல்லை, எல்லாம் கையிலே தான் பண்ணுறோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள், அப்படியே அனல் அடிக்குது, கொதிக்குது. இந்த பாருங்கள், இப்படியே தான். இப்போ இந்த தங்குலேயே வந்தால் அந்த பதம் வந்துடும். இது பாருங்கள், இது நெருப்பு அப்படியே லைட்டாக கழிச்சு விட்டுக்கிறோம். பாருங்கள், இதுலேயே வாசனை வந்துச்சானா இது கருப்பாகுதுன்னு பார்க்காதீங்கல்லாம். அந்த நெருப்பு நம்ம எரிய விட்டோம்ல, அதில் கருப்பாயிடுச்சு. அதுதான் சுட்ட கோழி. அது சும்மா இப்படி தட்டணமாக போயிடும் அந்த இதுவெல்லாம். அது வேகணும்ல, அந்த அனலுக்கு தான் அது வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அடுத்தது இறக்கிட்டு நம்ம அந்த கம்பியெல்லாம் முறுக்கிட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான். பாருங்கள், எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், நல்லா தக்க 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 தக்கன்னு மின்றான் பாருங்கள். ஆஹா, கம்பி கொதிக்குது. இந்த பாருங்கள், ஓ
இதை ஒடிச்சுக்கோ, அந்த முதுகு எலும்பு ஒஞ்சிட்டு இருக்குது. இப்படி தான் திருப்பி காமிக்கலாம், காமிச்சா அது புண்டுக்கும். அதனால் எப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், எடுத்துட்டோம். அப்படியே பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களே. திரும்ப இது பாருங்கள், வச்சிட்டோம். வச்சுட்டு இப்போ நேராக எடுத்துன்னு போட்டோம் பாருங்கள். அங்கே போயிட்டு வெளியே போயிடலாம், வெளியே போயிட்டு சாப்பிடலாம். எப்படி எங்கே எங்கே வைக்கலாம்? அங்கே வா. சரி, இது தோப்பு சூளை இது பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு அது. அந்த இடத்த பாருங்க, உள்ளே எப்படி செஞ்சுட்டு இந்த பாருங்க வந்து பாருங்க. அப்படியே புண்டுச்சு அப்படியே. இது பாருங்களா, ஓஹோ இது பாருங்க பாருங்க. இது பாதி ஆயிடுச்சு. பாடி பாருங்க, இது பாருங்க, பாடி பாதி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படி வச்சுட்டு வச்சுட்டோம் பாருங்க. டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, சரியான டேஸ்ட். அந்த கையில் மசாலாலாம் தடவுனது பூண்டு தனித்தனியாக போட்டோம், ஒன்றா கலகலை. மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டு தடவிட்டோம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனித்தூள், அப்புறம் உப்பு போட்டு வச்சோம். லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோமா. அந்த நெருப்பில் சுட்டதுக்கும் அந்த வாசனைக்கு மனமாகுது. இது பாருங்க, நீங்களே பாருங்க. அப்படி கைண்டிக்குச்சு. இது பாருங்களா, இது பாருங்க, அப்படி கையிலுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செம்ம டேஸ்ட்டு. ஐயோ, பரவாயில்ல, கஷ்டப்பட்டதுக்கு நஷ்டமே இல்லை. ரொம்ப அருமையாகுது, சுவையாகுது. பாருங்க மக்களே, நீங்களும் சும்மா ஒன்றும் இல்லை, இப்படிக்கா வந்துருங்க. இப்போ பரீட்சை வேலை இருக்கிற பசங்களாக இருந்தால் கூட சரி, வேறு யாருன்னா வெறுப்படிச்சா கூட இப்படி வாங்க. இந்த மாதிரி கோழி வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம தந்திரி போய் கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி வாங்கினோமா, நம்ம தோலெல்லாம் உரிச்சிடுறோம். தோல் உரிச்சிட்டு அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துடுறோம். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்தோமா கொஞ்சம் விறகு கொஞ்சம் போட்டு கொளுத்தி ஒரு கோழி இந்த மாதிரி சும்மா மசாலா தடவி, ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். நல்ல சுவை, அருமையான சுவை. அப்படியே சுவை வந்து நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆடுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், அருமையாக்குது. நம்ம பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு 10 டிஸ்கோ டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுவை அப்படியே நாக்கில் நடனம் ஆடுது. சூப்பராகுது, நல்ல அருமையான டேஸ்ட்டு, சூப்பராக பண்ணோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். அதனால் வந்து பாருங்கள் மக்களை, இன்றைக்கி வந்து இதுக்காகவே தான் போட்டோம் நாங்கள். ஏன்னா மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். அதனால் அந்த ஒரு கோழி வாங்கிட்டு வந்து போட்டோம். நம்ம ஏற்கனவே 10 கோழி போட்டுக்கிறோம். இது இந்த மாதிரி சுட்டுது அழகாக. இப்படியே நம்மளே நீங்களே பார்த்தீங்க, செங்கல் வச்சு விறகு எங்கேயும் இருந்துச்சு, நான் கூட வாங்கிட்டு வரல விறகு. அந்த விறகே எடுத்து இது பண்ணி சுக்காவை பண்ணி இது பண்ணிட்டோம். பாருங்கள் மக்களை, நம்ம சேனலை வந்து பாருங்கள், பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.